யார் தப்போ என்ன தெரியல. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் மறுபடியும் 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 நான் மன்னிப்பு கேட்கறேன். எல்லாம் என் தப்பு தான். மனசுலாம் ரொம்ப ரணமா இருக்குங்க. இந்த ரணம் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி அவலமான நிலைக்கு ஆனா ஒரே அப்ப நானா தான் இருப்பேன். சுப்பு சார், யோசிச்சு பார்த்தா ஏன் மேலேயும் தப்பு இருக்கு. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என் பையன் சொன்னதை காது கொடுத்து நான் கேட்டிருக்கணும். அனு கிட்ட நான் பேசணும். அவன் மனசுல எவ்வளவோ இருக்கு, அவனை புரிஞ்சுக்க எனக்கு டைம் வேணும்னு அவன் எவ்வளவோ சொன்னான். ஒரு தடவை 2 தடவை இல்ல, நிறைய தடவை சொன்னான். ஆனா நான் தான் அதை கண்டுக்கவே இல்ல. நல்ல பொண்ணு, நல்ல வீடு, நல்ல மனுஷங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆனா போதும்னு நான் அவசரப்பட்டுட்டேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிடுச்சு. பொண்ணை பெத்தவங்க நீங்க. நாங்க இவ்ளோ அவசரப்படும் போது உங்களால வேற என்ன செஞ்சிருக்க முடியும்? உங்க பெருந்தன்மை எல்லாரும் முன்னாடியும் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க. அப்படி பார்த்தா நானும் தான் உங்ககிட்டயும் என் பையன் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அம்மா சாரி அனிருத். கல்யாணங்கிறது ஃபாரின் போறதுக்கு முன்னாடி வாங்குற விசா மாதிரி ஈஸி இல்லங்கறத இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அனிருத். இட்ஸ் ஓகேமா. இல்ல அனிருத், நீ சொன்னது ஒரு வார்த்தை கேட்டிருந்தா உனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காதுல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கா? அனு, இட்ஸ் ஓகே. இது பாரு, நீ எதையும் யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. இப்போ எதுவும் தப்பா நடந்துடல. ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. இட்ஸ் ஓகே. எப்படிடா இவ்ளோ ஈஸியா எடுத்துக்கிற? இனிமே நீ என்ன அனுன்னு கூப்பிடும் போதெல்லாம் இந்த அனு ஞாபகம் உனக்கு ஒரு நிமிஷமாவது வரும்ல. அதை எப்படிடா தாங்கிக்க போற? அனு அனு, இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப யோசிக்காத. அவங்களே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீ இப்பெல்லாம் பேசினா சுப்பு சார் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என் மேல கோவம் இல்லையே உனக்கு? அனுராதா, ஒரு அம்மாவா நானும் இதையே தான் சொல்றேன். ஒரு தாயோட ஆசை என்னைக்குமே தப்பாகாது. அதே மாதிரிதான் சுப்புவும் நாம எல்லாரும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும்னு நம்ம ஆசைப்படிதான் இத்தனையும் செஞ்சோம். ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நாம தோத்துட்டோமோன்னு நினைக்கிறேன். சரியா சொல்லிட்டீங்கம்மா. அனிருத், உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். உனக்கா எப்ப தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ. இனிமே இந்த மாதிரி அவசர கல்யாணம்லாம் வேண்டவே வேண்டாம். சார், இது உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம அவசரத்துல நம்ம பசங்க பலியாயிடக்கூடாது. நல்ல வேலை அனிருத் சொன்ன மாதிரி இப்ப எதுவும் தப்பா நடந்தில்ல. மாத்தவே முடியாதபடி ஏதாவது நடந்திருந்தா யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? யோசிக்கவே கஷ்டமா இருக்கு சார். இனிமே என்ன செஞ்சாலும் நல்லா யோசிச்சு பசங்க கிட்ட மனசு விட்டு பேசிட்டு செய்வோம். சுப்பு சார், நம்ம எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு. நடந்தது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துடுங்க. இனிமே இதை பத்தி பேச வேண்டியது, முடிவெடுக்க வேண்டியது எல்லாமே சூரிய சாரும் அணுவும் தான். அனு, இனிமே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. நிஜமா சொல்றேன், நீங்க எந்த தப்பும் பண்ணல. அனுன்னு பேர் வச்சவங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. அனுன்னு பேர் வச்சவங்க ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் தான் அனு. இந்த லக்கி அனு இனிமே உங்க உரிமை சார். எப்பவுமே என் கூட இருக்க போற ஒரே அனு என் அம்மா மட்டும்தான். அப்புறம் அனு, உங்க ஆஃபீஸ் விஷயத்துல என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அதுக்காவது என்ன மறக்காம இருப்பீங்க. ஸோ நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அனு. சேர் அப், ஓகே? அனிருத், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் உங்க அம்மாவும் உங்க பெருந்தன்மையால என்ன ரொம்ப சின்னவளா ஆக்கிட்டீங்க. சாரி அனிருத், and thanks for all the help. ஆமா அனிருத், நீங்க ஆபீஸ் விஷயத்துல செஞ்ச ஹெல்ப்பால நான் என்ன சுத்தி இருக்கிறவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய ஹெல்ப்னு உங்களுக்கு தெரியாது அனிருத். உங்களை என் லைஃப் முழுக்க நிஜமாவே மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் அனிருத், தேங்க்ஸ் a lot.
ஓகே தென் ஆல் தி பெஸ்ட் அனு. நாளைக்கு காலைல ஃப்ளைட்லேயே நான் ஆஸ்திரேலியா கிளம்பிடுவேன். இன்னொரு சான்ஸ் கிடைச்சா எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் பேசி சிரிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக். சரியா? என் பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவானான்னு தெரியல. அப்படி அவன் பண்ணிக்கலனா உங்க எல்லாரையும் நான் நிச்சயமா திட்டுவேன். அப்ப உங்க எல்லாருக்குமே பொறை ஏறும். அனு, டேய் சும்மா சொன்னேன்டா. அதனால அனிருத்துக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. இல்லனா எல்லாருக்கும் பொறை ஏறிக்கிட்டே அனு இருக்கும். மை ஸ்வீட் அனு. நீங்க திட்டுறது என்ன? நீங்க சாபம் விட்ட கூடாது, நாங்க வாங்கிக்கணும். ஏன்னா நாங்க பண்ண தப்பு அந்த மாதிரி. நோ ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன புஷ்பா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கல்யாணம் நடக்கலனாலும் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான். உங்களை, சுப்பு சார, அனுவெல்லாம் மறக்க முடியுமா என்ன? நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா, ஆனா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சாரதாமா, உங்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. அனு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. ஏன்னா அவ மனசு அந்த மாதிரி. அனு, ஆல் தி பெஸ்ட் அனு. சார், நீங்க ஏன் தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? இந்த மேடையில தலை நிமிர்ந்து நிக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் சார். சுப்பு சாருக்கு நீங்க செஞ்ச சத்தியத்துக்காக, அனு கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப மலப்பா இருக்கு சார். கொஞ்சம் கூட ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாம யூ ஆர் ஜஸ்ட் கிரேட் சார். ஃப்ராங்கா சொல்றேன், நானே எப்படி நடந்துப்பேனான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. யூ ரியலி a gem சார். அப்படிப்பட்ட நீங்க தலை குனிஞ்சு நிக்க எந்த ரீசனுமே இல்லை. காதலுக்கு ரெண்டு மனசு ஒத்து போனா போதுங்கிறதுக்கு நீங்களும் அனுவும் தான் சாட்சி. வயசு வித்தியாசம் ஒரு இஷ்யூவே இல்லை சார். மனசு ரெண்டும் ஒத்து போன பின்னாடி வயசாகுது, ஸ்டேட்டஸ் ஆகுது. ஆல் தி பெஸ்ட் சார். அனு, போலாம். ம். புஷ்பா, நீங்க சுப்பு சாரை பாத்துக்கங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. நாம அப்புறமா பேசுவோம். சூர்யா, அனு இதெல்லாம் மறக்க கடந்து வர கொஞ்சம் டைம் ஆகும். நாம எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வா போலாம்.
கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா வர வேண்டிய சுப்பண்ண இப்படி சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இல்ல துக்கத்தோட வராரு. ச்சே, இப்படி ஆயிருச்சே. என்ன பிரேமா, சுப்பு அண்ணன் என்ன பண்ணுவாரு? இல்ல புஷ்பா தான் என்ன பண்ண முடியும்? ஆபீஸ் பாஸ் நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அந்த சூர்யா சார் இவ்ளோ பெரிய வேலையை செஞ்சிருக்காரு. காலனிய வாங்க வந்தாருன்னு நினைச்சோம், இல்லைன்னு சொன்னாரு. நல்லவர் நம்புனா இப்படி காலேஜ் பொண்ணைய மயக்கிட்டாரு பாருங்க. நம்ம அனு பொண்ணு கல்யாணம் ஆச்சே, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள ஓடோடி வரணும்னு வந்து பார்த்தேன்னா இப்படி கல்யாணமே நின்னு போச்சேன்னு. இந்த விஷயம் முன்னாடியே சுப்புக்கு தெரியுமோ என்னவோ? ஆமா, அதனாலதான் அவ்வளவு அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க போல இருக்கு. சுப்பு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம சுப்பு சாதாரண ஆளு. ஆனா சூர்யா சார் என்னமோ கோடீஸ்வரர். அவர்கிட்ட போட்டி போட்டா முடியுமா? அதான் கல்யாண மண்டபத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ நம்ம அனுவ கல்யாணம் பண்ணிக்க எவன் வருவான்? அப்படியே வந்தாலும் அந்த கோட்டீஸ்வரன் தான் விட்டுருவானா? அதான் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்னு சொல்றது. பணக்கார மாப்பிள்ள கிடைச்ச உடனே துள்ளக்கூடாது. சேலை கடைக்கார சூரியனுக்கு ஆசைப்பட்டா சூரியனோட சூட்ல சேலை கருகிறது மட்டும் இல்ல, இப்படி குடும்பத்தோட முகத்துல கரிய புசிட்டு தலை குடிச்சா நிக்க வேண்டியதுதான். என்ன பெருக்க போறீங்களா? கரெக்ட். என்ன குப்பை குப்பைன்னு சொன்ன உங்க வீட்டுல தான் இப்ப ஏகப்பட்ட குப்பை கிடக்குது. போங்க, முதல்ல போய் அத கூட்டுங்க. போங்க. புஷ்பா, அக்கா, மனுஷங்களாயா நீங்க? இப்படி நடந்து ஒரு குடும்பமே தலை குனிஞ்சு நிக்கும் போது ஆதரவா பேச வேண்டாம், இப்படி அசிங்கமாவா பேசுவீங்க? இதே உங்க வீட்ல இப்படி நடந்திருந்தா என் அக்கா உங்ககிட்ட இப்படியா பேசிருப்பாங்க? உங்க கூடவே வளர்ந்த பொண்ணு அனு, அவளுக்கு ஒரு அவமானம்னா உங்களுக்கு ஐய பாவம்னா தோணாது? அப்படி என்னையா பொறாம உங்களுக்குலாம்? எங்களுக்கெல்லாம் உறவே இல்ல, இந்த காலனி தான் எங்களுக்கு உறவுன்னு சொன்ன என் அத்தானுக்கு நல்ல மரியாதை தந்துட்டீங்க. இந்த ஜென்மத்துக்கு போதண்டா சாமி. என்ன போற நீ இப்படி பேசுற? நாங்களே அனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரகுபதி இப்படி பண்ணிட்டாருன்னு எங்களுக்கு கோவம் தான். அனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க சந்தோஷப்படுற மாதிரி சொல்ற நீங்க சொல்ற வார்த்தைலாம் அப்படிதான் இருக்கு. எந்த நேரத்துல எதை பேசணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தெரியலையா? அப்ப வாயை மூடிட்டு இருங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. இதை எப்படி சரி பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். ஆள் ஆளுக்கு இங்க உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்காதீங்க. ரஞ்சினி, ஆனாலும் உங்க அண்ணன் பண்ணுனது ரொம்ப அநியாயம். இப்படியா எல்லாரும் முன்னாடியும் ஒரு வயசு பொண்ணை அசிங்கப்படுத்துறது? அனு நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படியா ரகுபதி மனசு வந்துச்சு? என்ன நியாயம் பேசுறீங்களா? இப்ப அந்த அனிருத் வாழ்க்கை நாசமா போன உங்க எல்லாருக்கும் பரவாயில்லையா? நான் செஞ்சேன்னு சொல்றீங்களே. ஆமாயா, நான் தான் செஞ்சேன். ஆனா நடக்காதது ஒன்னையும் நான் போட்டு காட்டலையே. வந்துட்டானுங்க நியாயம் பேசுறதுக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ண உன் பையனுக்கு நீ கட்டி வைப்பியாயா? கட்டி வைக்க மாட்டால? அப்ப கிளம்புங்க. எல்லாரும் பெருசா நியாயம் பேச வந்துட்டீங்க. கிளம்புங்க, போங்க போங்க. என்ன மனுஷன் எப்படி பேசுறாரு பாரு. இங்கீதம் தெரியாத ஆளுங்க. வேகமா போங்க. இந்தாங்கண்ணே. என்ன திமிர் பாத்தீங்களா அந்த புஷ்பாக்கு? விளக்கமாறு இடத்துல காட்டுறா. ஆமா ரச்சனி, அந்த திமிருக்கு தான் அவங்க குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது. புஷ்பா செஞ்சது நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுன்னு.
விடு ரஞ்சனி, இப்ப அதுவா முக்கியம்? இந்த காலனியே பேசுனதுக்கு பதில் சொல்ல முடியாம சுப்பு தலை குடிச்சு நின்னால அது சீன். அந்த சீனுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். அது என் 2 கண்ணால பார்க்கும்போது ஐயோ எனக்கு என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு தெனாவட்டா தெரிஞ்சது அந்த குடும்பம். இப்போ ஊர் உலகத்துக்கு முன்னாடி அதுவும் குடும்பத்தோட முகத்துல கரிய பூசிட்டு வந்து நின்னத பார்த்த பின்னாடிதான் என் மனசே ஆறுச்சிருச்சு. அதுலயும் அந்த சுப்பு இருக்கானே, எப்பா. மாமா, நீங்க ஒரு வகையில அனுவுக்கு நல்லதான் பண்ணிருக்கீங்க. அது கூட உங்களுக்கு தெரியலல்ல. ஆனாலும் ஒரு பொண்ணோட பிரைவசிய நீங்க இப்படி பப்ளிக்கா போட்டது அசிங்கம். எத்தனை பேர் சொன்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு உரைக்காதுல்ல. ஏன்னா உங்க புத்தி அப்படி கெட்டு சீரழிஞ்சு சீல் புடிச்சு போயிருக்கு. நீங்க எங்க வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு தான் அசிங்கம். ஆனா இதுதான் எங்களோட தலையெழுத்து. இன்னும் எத்தனை அசிங்கத்தை நாங்க பார்க்க வேண்டியது இருக்கோ. பாத்தியா பாத்தியாவ பேசினத? ஃப்ரெண்டுக்காக உருகுறாளா. ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஷிப். அண்ணே, அவ கிடக்குறா, விடுங்க அண்ணே. இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா தப்பு. அசிங்க நடந்ததை சொன்னா இவங்களுக்கு என்ன? உள்ளத சொன்னா உடம்பெரிச்சல்னு சரியா தான் சொல்லி வச்சிருக்காங்க. டேய், நீ என்னடா அப்படியே நின்னு வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? நீயும் உன் பங்குக்கு ஏதாவது திட்டிட்டு போ. நீங்க எல்லாம் திட்ட திட்ட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே தேன் வந்து காதுல பாயற மாதிரி ரொம்ப இருக்கு பயமாவ. இவன் எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா? என்ன கர்மமோ, விட்டு தொலைங்கண்ணே. சுப்பு, எப்படி அவமானப்படுத்தின என்ன? இப்ப தெரியுதா அவமானம்னா என்னன்னு உனக்கு? என்ன தண்ணி பாம்புன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நான் நல்ல பாம்புன்னு புரிய வச்சுட்டேன். இந்த நல்ல பாம்பு இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சு வாழ்க்கை முழுக்க உன்னை என் முன்னாடி தலை குனிய வைக்கல. இந்த நல்ல பாம்பு பேரு ரகுபதி இல்லடா, ரகுபதி இல்ல. சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்ளுவர். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரின் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். ராமபாணம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. அக்கா, அத்தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சுந்தரகாண்டம் படிக்க ஆரம்பிச்சிட்டா தண்ணி கூட குடிக்காது. ஐயோ, மாத்திரையெல்லாம் போடணுமேக்கா. அனு, அட்லீஸ்ட் நீயாவது அத்தாங்கிட்ட பேச. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து ஸ்ரிசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான்.